ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபார் டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஸ்டாம்ப் டூல், அப்புறம் ப்ரஷ் டூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த 3 டூல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ இன்டு வீடியோ. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா இமேஜை போட்டுக்கிறோம். ஒரு ரிங்கிளான வயசான ஒரு இமேஜை போட்டுக்கிறோம். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ரேஷரைஸ் பண்ணால் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்தமாதிரி ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். இப்போ பண்ணி காட்டுறேன். லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போயிடுது பார்த்தீங்கன்னா. ஓகேவா, ரிங்கிள் போயிடுச்சு பார்த்தீங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல், பேட்ச் டூல், கண்டென்ட் பேர் 3 டூலாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணாலும் போகாது. ஆல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த இது ப்ரஷ் பண்ணால் அந்த இடம் அப்படியே வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச் டூல் பார்க்க போகிறோம். பேட்ச் டூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் ஏரியாவில் இருக்க அன்வான்ட் திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி யூஸ் ஆகும். இது போட்டு கிளிக் பண்ணால் அப்படியே வேறு வந்துடும். அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து பேட்ச் டூல் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ பேட்ச் டூலுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃபைலில் போயிட்டு ப்ளேஸில் ஒரு ரெட் ஐ இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா போட்டுக்கலாம். இதில் என்ட்ரு கொடுத்துட்டா அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டா பெருசாகிடும். ஓகே, இப்போ ரெட் ஐ பேட்ச் டூலில் லைட்டாக தான் கிளிக் பண்ணுறேன். இந்த ரெட் ஐ அப்படியே போயிடும் பாருங்கள். இந்த ரெட் ஐயும் லைட்டாக தான் கிளிக் பண்ணிட்டா போயிடும். இவ்வளோ ஃபோட்டோஸ் நைட் டைமில் எடுக்க சொல்ல தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஐயோட வரும். மாதிரி க்ளோ ஆன இமேஜ் வரும். அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் பார்க்க போகிறோம். ப்ரஷ் டூலில் பார்த்தீங்கன்னா இப்போ கேலியோகிராஃபிக் ப்ரஷ் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அழகாக ஒரு சைனீஸ் சிம்பிள் மாரி வருதா, இதுமாரி ப்ரஷ் டூல் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ப்ரஷ்ஷஸ் டூல்ஸ் இருக்குது. இதில் போய்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வரும் பேசிக் ப்ரஷஸ், கேலி ப்ரஷ்ஷு, ட்ராப் ஷேடோ ப்ரஷ்ஷஸ், இன்னும் எக்கச்சக்க ப்ரஷ்ஷஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் எஃபெக்ட் யூஸ் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணால் brushec.comனு ஒரு .com இருக்குது. அந்த .comமில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது எப்படி ஆனது நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் ஆப்ஷனில் ஒரு பிம்பிள் இமேஜ் எடுத்துக்கிறேன். பிம்பிள் இமேஜ் எடுத்து வச்சா என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லேயர் ரேஷேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பிம்பிள் போயிடுச்சுங்களா. இப்போது ஆல்ட் ப்ரெஸ் கிளிக் பண்ண ஏரியா அப்படியே செலக்ட் ஆகிடும். அந்த ஏரியா இன்னும் அதில் ப்ரஷ் பண்ணால் போயிடும். ஓகேவா, இதுதான் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். ஓகேவா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் brushhistory.comலேருந்து டவுன்லோட் பண்ணி ப்ரஷ் எப்படி போடுறதுன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஏன்னா அது கொஞ்சம் பெருசு. ஓகேவா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.